வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நாவல் க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாவல் ரீடர்ஸ், இபுக் ரீடர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பிரட்டிலிப்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, இப்படி பிரட்டிலிப்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோ வைத்து ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்னு கேட்கும். இதில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லேயுமே நாவல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஈவன் மலையாளத்தில் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் இப்போதைக்கு நம்ம தமிழில் வந்து ஆப் ரிவ்யூ பண்ணுறதுனால தமிழ் கொடுக்குறேன். ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லும். சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதாவது இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சிறந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஓகே, எதை பற்றினது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துக்கோங்க. இதில் நிறைய விதமாக சஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வரும். அதையும் வந்து நீங்கள் பார்த்து அதில் உங்களுக்கு வேணும்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துற அந்த ஒவ்வொரு இதுவுமே இதில் இருக்குது. ஓகே ஓகே இதில் வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காயின்ஸ் வந்து சேகரிக்கிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் புக் ரீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து காயின்ஸ் சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, 7 டேஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா 5 காயின்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச புக்கை வந்து எப்படி லைப்ரரியில் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சு தரேன். ஓகே, மக்கள் மீது வழக்கு அப்படிங்கிறது வந்து இந்த நூலகம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இது பண்ணி ஆஃப்லைனில் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் ட்ராவல் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது ஃபுல்லுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, மோட்டிவேட்டிங் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே, மோட்டிவேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான நாவல்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு புக்கை வந்து நீங்கள் இப்போ கடையில் வாங்குறதுக்கு நிறைய செலவாகும். நிறைய ஆப்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஆட்ஸ் எல்லாம் வரும். இது ஆட் வந்து அவ்வளோ வராது. ஓகே, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஈஸியாக புக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா வாட்ச் லேட்டர் மாதிரி உங்கள் கலெக்ஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா எழுதுக அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டிங் போட்டு நீங்கள் ஒரு புக்கையே நீங்கள் வந்து எழுதலாம். எழுதி வந்து இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். ஒரு கவிதை நீங்கள் எழுதலாம். அந்த மாதிரி உங்கள் படைப்புகளை வந்து நீங்கள் இதில் சேவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி இல்லைனா அப்லோட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி உங்களோட படைப்புகளை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இதில் வரும். அப்புறம் வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து இப்போது புதினம் தொடர்கதை எழுதும் போட்டி வந்து நடைபெற்றுருக்கு. ஒருவேளை தொடர்கதை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஜிமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்லேருந்து சொல்லடா இப்படி வந்து நிறைய கேட்டகரியில் வந்து அவங்க என்ன சொல்கிறது ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நிறைய ப்ரைஸஸ் கிடைக்கும். அந்த ப்ரைஸஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு இபுக் வந்து இருக்கிற ஒரு ஆப் தான். உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி மேலும் ஆப் ரிவ்யூஸ், டெக் வீடியோஸ், டெக் நியூஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தெரிவிங்க. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நான் அதை ஏற்றுப்பேன்.